உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து கட்லெட் அப்படின்னாவே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கட்லெட் மாதிரியே இருக்கும். அதை டிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். மெயினாக வந்து இதை வந்து நம்ம பேபி கார்ன்லேயும் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்வீட் கார்ன்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பேபி கார்னில் பண்ண போகிறேன். பசலைக்கீரை, ஸ்பினாச், பாலக் அதில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பேபி கார்ன், ஸ்பினாச் இல்லைனா பேபி கார்ன், பாலக் டிக்கி அதை நம்ம பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டான ஒரு கட்லெட். அதுக்கு வேணும் இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து பேபிகார்னாவே நல்லா பேபிகார்ன் வேணும். ஸோ இந்த அளவுக்கு நான் இந்த பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பசலைக்கீரை, பாலக் அதையும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இது கூட வந்து பைண்டிங்க்கு நம்ம ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சுருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு இந்த பேபிகார்ன் ஏற்கனவே நான் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி தூளாக நறுக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூட என்ன பொடி வகைகள்னு ஃபஸ்ட் பார்த்துலாம். மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாம் அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், அது கூட மாங்காத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் உப்பு நல்லா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த பொடி வகையெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம பார்க்கணும் எவ்வளோ வந்து நமக்கு வந்து தண்ணி இருக்குது. ரொம்ப ஈரம் இல்லாமல் நல்லா நமக்கு டைட்டாக நல்லா அழகாக வடை மாதிரி நல்லா தட்டி நம்ம அழகாக நல்லா பண்ணலாம். ஸோ ஈரமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஈரம்லாம் எடுத்து உறிஞ்சிறதுக்காக தான் நம்ம வந்து பொட்டேட்டோ ஒன்று போடுறோம். அது கூட வந்து பிரெட் க்ரம்ஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போடலாம். லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளோர் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பினஸாகவும் இருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி இழுத்துக்கும் அது. ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுறோம். லாஸ்ட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. ஸோ இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வேணும். எப்படி பண்ணது பார்க்கலாம் வாங்க. ஸோ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா நான் தோல் உரித்து நல்லா கையிலே நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம கட்டி இல்லாமல் நசுக்கி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி பசலைக்கீரை என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது பேர் பிளான்ச்னுவாங்க. நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாவே இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து நல்லாவே அதுவே வந்து வெந்துடும். ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வடிகட்டி புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வெறும் கீரையை மட்டும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக போடணும். தண்ணி நிறைய போட்டோம்னா நமக்கு வந்து அப்புறமா திருப்ப வராது நல்லா. அதனால் தண்ணி எவ்வளோ கம்மியாக போடணுமோ அவ்வளோ கம்மியாக போடணும் நம்ம. அதேமாதிரி பேபிகார்னும் வந்து நான் தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். பட் நான் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து சின்ன மிக்ஸியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு அடுத்து பேபிகார்ன் நல்லா இந்த மாதிரி சின்ன மிக்ஸியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போது கீரையை அரைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கீரையை எவ்வளோ வடிகட்ட முடியுமோ அவ்வளோ நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் நம்ம அதே மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். ஸோ கீரையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேபிகார்ன், அது கூட கீரை, பச்சை மிளகாய் நல்லா 2 பச்சை மிளகாய் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் நம்ம போடுறதுனால பசங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், இது வந்து மாகாத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு லேசான ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். உப்பு, கொத்தமல்லி. ஸோ இது 3 இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த 3 ஐட்டம் தான் வந்து நம்மகிட்ட பைண்டிங் ஏஜென்ட். ஸோ அதையும் போட போகிறோம். நல்லா மேலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட உருளைக்கிழங்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா ஸ்நாக் மாதிரி பண்ணி தரலாம். இல்லை பார்ட்டிக்கே ஆக்சுவலாக இது வந்து பார்ட்டி ஸ்டார்டர்ஸாக வைக்கலாம், நல்லாயிருக்கும். முன்னாடி நாளே கூட நீங்கள் இதை பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி தட்டி அழகாக நல்லா சூடாக சுட்டு தரலாம். ஸோ ஏதாவது உருளைக்கிழங்கு எதாவது கட்டியாக இருந்தால் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். ஸோ இது கூட கார்ன்ஃப்ளவர் நல்லா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட லாஸ்ட்டாக எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே வந்து போட்டால் நல்லா கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு நீங்கள் கை பசையும் போது தான் உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது என்னென்னா வந்து நீங்கள் இது ரஸ்க்கு தூள் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்டரில் போட்டு அதை நீங்கள் வந்து மிக்சியில் ஓட்டிக்கலாம். இல்லை கடையிலேயே வந்து பிரெட் க்ரம்ஸ் வாங்கிட்டு டைரெக்டாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கையில் இப்படி பிடிச்சி விடுற மாதிரி கையில் ரொம்ப ஒட்டாமல்
நல்லா இப்படி பிடிச்சி விட்ற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருந்துச்சு நமக்கு. எல்லாம் நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சத்தானது, பார்க்கவே நல்லா பச்சையாக இருக்குது. நல்லா நம்மளோட கீரை, பசங்களுக்கு ஈஸியாக கீரை இந்த மெத்தடில் கொடுத்துடலாம். ஸோ கீரை, பேபிகார்ன், அது கூட உருளைக்கிழங்கு, ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இதை வந்து இப்படி எடுத்து நீங்கள் கையில் பிடிச்சி வர பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு நான் வந்து பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா 2 பக்கமும் ரொம்ப தீக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் லேசாக ப்ரௌனாக வரும்போது நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். இது கூட நல்லா சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் ஈஸியாக சீக்கிரமாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே சமயத்தில் வந்து எண்ணெயை வந்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட்டாக தட்டையாக போட்டாவே வந்து நல்லா ஈஸியாக வெந்துடும் 2 பக்கமும். இல்லை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப குண்டாக போட்டிங்கன்னா நடுவில் ஓரளவு வேகாமல் இருக்கும், ஓரளவு தீ நிறைய வச்சுருந்தீங்கன்னா. ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக ட்ரையாக இருக்கணும். உங்களுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு தோணுச்சுனாவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு உருளைக்கிழங்கு கூட எனக்கு வேணால் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னொரு உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக ஷேப்பாக பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் பண்ணால் பேபிகார்னுக்கு பதிலாக. ஸோ ஸ்வீட் கார்ன் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு அதையும் கொஞ்சம் லேசாக வேக வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு பேபிகார்னையும் வேக வச்சு ஒரே பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு 10 to 15 minutes நல்லா ஒரு சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சா நல்லா வெந்துடும். ஸோ எல்லா பேட்டிஸும் நல்லா நான் தட்டியாச்சு. நமக்கு வந்து 16 வந்திருக்கு. ஸோ ஒரு 15 to 16 வரும் நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லா அகலமான பேன் வச்சா நல்லாயிருக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளா வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் காயட்டும், அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம் ஒன்று. ஸோ எண்ணெய் நல்லா காயணும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றா மெதுவாக வைக்கலாம். நம்ம நல்லா கட்டியாக பண்ணியிருக்கோம், அதனால தான் நல்லா நமக்கு ஈஸியாக வைக்க முடியுது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணும்போது திருப்பி போடுறதுக்கு இடம் வேணும். ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் இதில் எடுத்து பண்ணலாம். ஸோ ஒரு 2 minutes கழித்து லேசாக இப்படி தள்ளி பாருங்கள். இந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லா அடியில் வெந்துருச்சு. அடியில் வெந்ததுக்கப்புறம் தான் மெதுவாக வந்து நம்ம திருப்பணும். இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ டெலிகேட்டாக ஒன்று இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி மெதுவாக இப்படி திருப்பி போடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ அந்த பக்கமும் குக் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம ஒன்றா மெதுவாக திருப்பி எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் திருப்பியாச்சு. அடிபாகவும் நல்லா வேகட்டும், உடனே நம்ம எடுத்துடலாம். மொத்தமே வந்து ஒரு 4-5 minutesல நல்லா ஆகிடும். ஏன்னா ஃப்ளாட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். ஏற்கனவே பேபிகார்ன், பொட்டேட்டோ, அது மட்டும்லாம் வந்து அந்த கீரை இதெல்லாமே வந்து வெந்திருக்கு. பொடி வகைகள் தான் வந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும். ஸோ அது வந்து 5 minutesல குக் ஆகிடும். ஸோ இப்போ அடி சைட்லேயும் வெந்துருச்சு. அதனால் வந்து மெதுவாக எடுத்து திருப்பி போடலாம். எக்ஸஸாக இருக்க ஆயிலை வந்து எடுத்ததுக்காக டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம எடுத்துடலாம். மெதுவாக ஒன்று எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போட போகிறேன். ஸோ அந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா இனஃபாக இருக்குது. ஸோ நான் அதிலே வந்து நெக்ஸ்ட் இதையும் வைக்க போகிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ சாஃப்டாக இருக்கும்போது நல்லா அப்படி கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இதையும் அழகாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட 2வது ட்ரிப்பும் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம்னா இது வந்து நிறைய பண்ணால் தான் உடனே காலி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் பண்ணலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஏற்கனவே பேபிகார்ன் அது போட்டு பண்ணியிருக்கோம். அது போடாமலே வந்து நம்ம வெறும் ஆலு டிக்கி கூட பண்ணலாம். வெறும் ஆலு வச்சு கூட, இல்லைனா பீஸ் கூட போடலாம் நம்ம. ஸோ எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி நிறைய போடலாம். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ நல்ல சூடான சுவையான பேபிகார்ன் பாலக் டிக்கி நல்லா அழகாக பண்ணியாச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு கூட நமக்கு பிடிச்ச சாஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கிரான்பெரி சாஸ் அதை வச்சு சாப்பிட போகிறேன். அதில் டிப் பண்ணி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்குமோ நீங்கள் அழகாக அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆற விட முடியாது. நான் சீக்கிரமாக ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ், பாய்.